إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم أشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம்மீது பல கிருபைகளையும் நம்மீது பல நன்மைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொழிகின்றான். எப்படி அல்லாஹ் தஆலா கிருபையை நம்மீது பொழிகின்றான் என்று சொன்னால், ஒரு சில காலங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்செயல்கள் செய்வதன் மூலமாக அதிகமான கூலிகளை அந்த காலங்களில் அல்லாஹ் தஆலா தருவதற்காக காத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்து தௌபாவிலே சொல்லி காட்டுகின்றார், இன்ன இத்தத் ஷுஹூரி இந்த அல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானமும் பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது 12 மாதங்கள். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதுல 4 மாதங்கள் புனிதமாக்கப்பட்டவை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த 4 மாதங்கள் என்னென்ன மாதங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள்,
3 மாதங்களை அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக அந்த புனிதமாக்கப்பட்ட மாதங்களை நமக்கு தருகின்றான். என்னென்ன மாதங்கள்? துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, அடுத்தது முஹர்ரம். இப்ப நம்ம ஏற்கனவே கடந்து வந்த ஒரு மாதம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலே புனிதமாக்கப்பட்ட மாதம். இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த மாதமும் அல்லாஹ்வின் புறத்திலே புனிதமாக்கப்பட்ட மாதம். அடுத்து நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அந்த மாதமும் புனிதமாக்கப்பட்ட மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த மாதங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, நீங்கள் போர் செய்யாதீர்கள், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள், அந்த மாதத்திலே நற்கர்மங்கள் செய்வதன் மூலமாக பல நன்மைகள் இருக்கின்றது. அந்த மாதத்திற்கான தனி சிறப்புகளையும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி இந்த புனிதமாக்கப்பட்ட மாதத்துல மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளும் நடைபெற்றிருக்கின்றது. நாம இப்ப இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல நாம் இருக்கிறோம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு நடைபெற்றது. அதை நினைவுகூரும் விதமாகத்தான் நாம் பெருநாளை என்ன செய்தோம்? சந்தோஷமாக கொண்டாடினோம். அந்த பெருநாளிலே நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் சந்தோஷமாக இருந்தோம். இனி எதிர்வரக்கூடிய மாதம், ஒரு வருடம் கழிந்து அடுத்த புது வருடத்தை நோக்கி நாம் போறோம். முஹர்ரம் மாதத்தை நோக்கி நாம் போக இருக்கின்றோம். அந்த முஹர்ரம் மாதத்திலும் மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. அந்த முஹர்ரம் மாதம் ஏற்கனவே சிறப்பாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த வரலாற்று நிகழ்வின் மூலமாக இன்னும் அந்த மாதம் சிறப்பாக்கப்பட்ட ஒரு மாதமாக மாறுகின்றது. ஏன்னா அந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நாம் படிப்பதன் மூலமாக, அதை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். நம்முடைய நிலையும் அவர்களுடைய நிலையும் எப்படி இருக்கின்றது என்பதை சுய பரிசோதனை செய்வதற்கான ஒரு நிலையாக இருக்கும். அப்படி என்ன மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு நடந்தது அப்படின்னா, அதுதான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த ஹிஜ்ரத் அப்படின்ற அந்த வரலாற்று நிகழ்வு இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் நடந்தது. ஆனால் அதனுடைய நிலைகள் கடந்து வரும்போது கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் கடந்தது. ஆனால் அந்த முஹர்ரம் மாதத்திலே தான் ஹிஜ்ரத் செய்வதற்கான முடிவுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள். ஆனால் போவதற்கு ஒரு 2 மாதங்கள் காலதாமதமானது. ஆனால் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதற்கு பிறகு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மதீனாவை நோக்கி நகர ஆரம்பித்தார்கள். ஏன் முதல்ல இந்த முஹர்ரம் மாதத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? அதற்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கின்றது. சும்மா வெறுமனே அவர்களுடைய காலப்போக்கில் அந்த முஹர்ரம் மாதத்தை கொண்டு வந்து வைக்கிறார். முஹர்ரம் மாதத்தை முதலாவது மாதமாக கொண்டு வந்து வைப்பதற்கு மிக முக்கியமான காரணங்கள் எல்லாம் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த முஹர்ரம் மாதத்தை கணக்கிட்டு தான் ஆண்டினுடைய தொடக்கத்தை வைத்தார்கள் என்று கேட்டால் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு எந்த ஏற்பாடையும் செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு பின்னால மக்களை வழிநடத்துவதற்காக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவருடைய காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் வரல. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல வரும் பொழுது இஸ்லாம் எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் போக வேண்டுமோ அந்தந்த இடங்களுக்கு அதிகமாக போக ஆரம்பித்தது. கடல் வழிகளில் பயணித்து இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் இருந்தது. அப்ப அந்த ஆட்சி காலத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல இடங்களுக்கு என்ன செய்வாங்க? கடிதங்களை எழுதுவார்கள். அதே போல இந்த நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஏதாவது ஒப்பந்தங்கள் இருந்தால் அந்த ஒப்பந்தங்களை என்ன செய்வார்கள்? எழுதுவார்கள். அந்த ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டாலும் அதில் மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, எப்பொழுது எழுதப்பட்டது, எந்த நாள் எழுதப்பட்டது அப்படின்றத தேவை. ஏன்னா அந்த கடிதங்கள் அவரிடத்துல வந்து அடைவதற்கு காலதாமதங்கள் ஏற்படலாம். அவர்களிடத்துல யாருக்காக அந்த கடிதத்தை எழுதுறாங்களோ அவர்களிடத்துல இந்த கடிதம் போவதற்கு காலதாமதம் ஏற்படலாம். அதனால அந்த தேதியை குறிப்பிடும் பொழுது இது நடந்து விட்டதா அல்லது நிகழப் போகின்றதா அப்படின்ற ஒரு செய்தி அவர்கள் அந்த தேதியின் மூலமாக அந்த மாதத்தின் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படின்ற யோசனைகள் எல்லாம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொல்லப்படுகின்றது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி வரலாற்றுல பதிவு செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களிடத்துல கடிதங்கள் வருகின்றது, நீங்கள் எழுதக்கூடிய கடிதங்கள் எங்களிடத்துல வருது, ஆனால் அவற்றிலே தேதி குறிப்பிடப்படாமல் இருக்கின்றது. அந்த தேதி குறிப்பிடப்பட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்றத அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க?
காட்டுகின்றார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்பொழுது மாதங்களுடைய எண்ணிக்கை என்ன செய்யணும், நம்ம தொகுக்கணும். இது முதலாவது மாதமா அல்லது இரண்டாவது மாதமா அப்படின்றத தொகுத்தா அடுத்த ஒவ்வொரு கடிதங்கள் எழுதும் பொழுதும் அதுல தேதி குறிப்பிட முடியும். அதனால எதை முதலாவது கொண்டு வருவது அப்படின்னு ஒரு ஆலோசனை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடத்துல நடத்துகின்றார்கள். அப்ப அவர்களிடத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு யோசனை என்ன அப்படின்னா, பல யோசனைகளை பல நபித்தோழர்கள் சொல்கின்றார்கள். புகாரில பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி 3934வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. சொல்லி காட்டுகின்றார்கள், மா அதுவு மின் பஅத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபித்துவம் கிடைத்ததோ அப்பொழுது நம்ம என்ன செய்வோம், அந்த கணக்கை கொண்டு வருவோம். அப்பொழுது அந்த மாதத்தினுடைய கணக்கை கொண்டு வருவோம், முதலாவது மாதமாக நம்ம வைப்போம் அப்படிங்கிற யோசனை சொல்லப்படுது. ஆனா அது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அடுத்ததாக சொல்றாங்க, வலா மின் வஃபாத்திஹி, எந்த மாதத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்களோ அந்த மாதத்தை நம்ம என்ன செய்வோம், முன்னிலைப்படுத்தி அந்த மாதத்தை முதல் மாதமாக வச்சு நம்ம என்ன செய்யலாம், மாதங்களை கணக்கிடலாம் அப்படின்றாங்க. அதையும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. கடைசியா மக்கள் சொல்றாங்க, மா அதுவு இல்லா மின் மகத்தினிஹில் மதீனா, எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்களோ அப்பொழுது என்ன செய்வோம், அதை நாம் கணக்கிட்டு வைப்போம் அப்படின்ற ஒரு செய்தியை அந்த மக்கள் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா ஹிஜ்ரத் அப்படின்ற பொழுது எதை ஹிஜ்ரத் அப்படின்னு குறிப்பிடுவாங்க, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போவதுதான் ஹிஜ்ரத். அப்ப அந்த ஹிஜ்ரத் எப்பொழுது நடந்திருக்கின்றது அப்படின்னா இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் அதற்கான ஒப்பந்தங்கள் நிகழப்பட்டது. ஏன்னா மதீனாவிலிருந்து பல சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்திப்பாங்க, மக்காவுல வந்து சந்திப்பாங்க. அதற்கு தான் வரலாற்றுல குறிப்பிடுவாங்க முதல் அகபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதல் அகபா அப்படின்னா முதல் ஒப்பந்தம். பல சஹாபாக்கள் வந்து மதீனாவிலிருந்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை கற்றுக்கொண்டு விட்டு என்ன செய்வாங்க, மீண்டும் மதீனாவுக்கு திரும்பி விடுவார்கள். இது ஏற்கனவே ஒரு முறை நடந்தது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தினுடைய 13ஆம் ஆண்டுல என்ன நடக்குது அப்படின்னா இரண்டாவது முறையாக இரண்டாவது அகபா நடக்கின்றது துல்ஹிஜ்ஜா மாதத்துல. அப்ப வந்து அவர்கள் பல நபித்தோழர்களும் பல நபித்தோழியர்களும் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போறாங்க. அதற்கு பிறகுதான் என்ன செய்யப்படுகின்றது, இந்த ஒப்பந்தம் செய்யப்படுகின்றது. நாம் என்ன செய்வோம், மதீனாவுக்கு போவோம், ஹிஜ்ரத் செஞ்சு போவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படி முடிவுக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த 13 ஆண்டு காலம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த ஊர் மக்கா தான். மக்கால தான் அவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தார்கள் பெரும் பெரும் பொறுப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய விளைவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிலை வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த 13 ஆண்டு காலம் அந்த சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நிகழ்ந்த அந்த சம்பவங்கள் தான். ஏன் அப்படின்னா இஸ்லாத்தை எடுத்து சொல்ல முடியல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்க அனுப்புனானோ அந்த வேலையை நிம்மதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய முடியல. அப்படி அந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையின் மூலமாக ஈர்க்கப்பட்டு யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்களையெல்லாம் சித்திரவதை செய்கின்றார்கள், அவர்களையெல்லாம் துன்புறுத்துகின்றார்கள், அவர்களையெல்லாம் கஷ்டத்திற்கு உள்ளாக்குறாங்க. இப்படியே பல வருடங்கள் என்ன செய்யப்படுறாங்க, அவங்க அந்த சோதனைகளை தாங்கிக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சோதனைக்கு ஒரு விடிவு காலமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹிஜ்ரத்தை என்ன செய்யறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவின் மூலமாக இந்த ஹிஜ்ரத்தை என்ன செய்யறான், சொல்லி காட்டுகின்றான். அதனால மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள். இந்த ஹிஜ்ரத் இரண்டாவது ஹிஜ்ரத். முதலாவதாக எப்ப செஞ்சாங்க அப்படின்னா ஹபஷாவுக்கு பல சஹாபாக்கள் போனாங்க, ஒரு சில சஹாபாக்கள் போகல. அவர்கள் எல்லாம் இங்க மக்காவிலே வாழ்ந்துட்டாங்க. ஒரு சில நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஹபஷாவுக்கு போனாங்க, அந்த ஹபஷாவிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு வந்தார்கள் அப்படின்ற வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் மிக முக்கியமாக இந்த முஹர்ரம் மாதத்துல நடைபெற்றது இந்த ஹிஜ்ரத் தான். இந்த ஹிஜ்ரத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில பல இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றார். இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக என்னென்ன நன்மைகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்தார்கள், அந்த சஹாபாக்கள் அடைந்தார்கள், இந்த சமுதாயம் அடைந்தது என்பதை எல்லாம்
வரலாற்று பக்கங்களின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சில செய்திகளை இன்றைய ஜும்மாவின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது ஹிஜ்ரத் அப்படின்னா என்ன, அதற்கான பொருள் என்ன அப்படின்னா, ஹிஜ்ரத் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தரக்கு ஷைஇன் வல் இன்திகால் மின் மகானின் இலா மகானின் ஆகர், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து போவதற்கு தான் ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்லப்படும். இது வெறுமனே அந்த வார்த்தைக்கு உண்டான பொருள். அதுவே மார்க்க அடிப்படையில ஹிஜ்ரத் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதற்கான பொருள் அது குரூஜு மின் அர்தில் குஃப்ரி இலா அர்தில் இஸ்லாம், குஃப்ரான ஒரு நாட்டிலிருந்து வெளியேறி இஸ்லாமிய நாட்டை நோக்கி போவது. எதற்காக போறாங்க அப்படின்னா, அந்த குஃப்ரான நாட்டில் அவர்களால் வாழ முடியல, அந்த இஸ்லாமை அவர்களால் வெளிப்படுத்த முடியல, அதனால் பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் அவர்கள் சந்திக்கின்றார் என்பதற்காக, அவர்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக, இஸ்லாத்திலே அவருடைய வணக்க வழிபாடுகளை நிம்மதியாக செய்வதற்காக அவர்கள் என்ன செய்யறாங்க, மதீனாவை நோக்கி போறாங்க. அதுதான் ஹிஜ்ரத் என்பதை மார்க்க அடிப்படையிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த ஹிஜ்ரத் செய்வதற்கான மிக முக்கியமான நோக்கம் அவர்களுடைய அந்த துன்புறுத்தல். எந்த அளவுக்கு துன்புறுத்துறாங்க அப்படின்னா, பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாற்றுகளை பார்க்க முடியும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் சுடுமணல்ல போட்டு அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அதே போல அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய குடும்பம், அவருடைய தாயாரும் அவருடைய தந்தையும் எப்படியெல்லாம் சிரமப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். அதே போல கப்பாப் இப்னு அரஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது என்பதை வரலாற்று நிகழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படியெல்லாம் பல நபித்தோழர்களுக்கு, பல சஹாபாக்களுக்கு இன்னல்களை எல்லாம் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த மக்களிடத்திலிருந்து, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு விடிவு காலத்தை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹிஜ்ரத்தை என்ன செய்யறான், கடமையாக்கி விடுகின்றான். இப்ப கடமையாக்கினா எந்த இடத்துக்கு ஹிஜ்ரத் போறது அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காட்டுறான். பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு இடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காட்டுறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய சொல்கின்றான் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்றாங்க. இப்ப ஹிஜ்ரத் செஞ்சதற்கு ஹிஜ்ரத் செய்யணும் அப்படின்ற செய்திகள் எல்லாம் வந்துருச்சு. வந்த உடனே உடனடியாக எல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே எதிர்ப்பு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எதிர்ப்போடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப யாருக்கும் தெரியாமல் தான் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய கடமையில இருக்கிறார்கள். அதனால எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போனா எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, சிறைபிடித்து விடுவார்கள், கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த மக்கள் எல்லாம் போறாங்க அப்படின்றத தெரிந்து கொண்டு அவர்களை கண்டுபிடித்து அவர்களை சிறைபிடித்து விடுவார்கள். அதனால கொஞ்சம் கொஞ்சம் மக்களாக என்ன செஞ்சாங்க, பல சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சார்கள், மதீனாவை நோக்கி போக ஆரம்பித்தார்கள். அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, அந்த மக்கள் ஹிஜ்ரத் செய்யறாங்க அப்படின்னா சாதாரணமானதல்ல. அவர்கள் எந்த சொத்துக்களை எல்லாம் சம்பாதித்து வைத்திருந்தார்களோ, எந்த குடும்பத்தை எல்லாம் சம்பாதித்து வைத்திருந்தார்களோ, எந்த பொறுப்புகளை எல்லாம் அவர்கள் சம்பாதித்து வைத்திருந்தார்களோ, அவைகளை அனைத்தையுமே விட்டுவிட்டு எதையுமே எடுத்து செல்லாமல் வெறுமனே அவர்கள் எந்த ஆடை அணிந்திருக்கின்றார்களோ அந்த ஆடையோடு என்ன செய்தார்கள், ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். அதுதான் உண்மையான ஹிஜ்ரத். அதன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில 2வது அத்தியாயத்தினுடைய 214வது வசனத்துல பதிவு செய்கின்றான். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நம்மை பார்த்து கேள்வியாக கேட்கிறான், நீங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா, அன் ததுகுலுல் ஜன்னah, ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம், இலகுவான முறையில சொர்க்கத்துக்கு போயிடலாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? கிடையாது. அப்படியெல்லாம் சொர்க்கத்தை உங்களால் அடைய முடியாது. வலம்மா யக்திகும் மதலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மக்களுடைய நிலை நீங்க எடுத்து பாருங்க. மஸ்ஸத்ஹுமுல் பஸா வதர்ரா, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்கள், அந்த இன்னல்கள், அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்படும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து கேட்டாங்க, மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆறுதல் படுத்தும் விதமாக சொல்றான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி என்பது மிக மிக சமீபமாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ஆறுதல் படுத்துகின்றார். அது நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்கணும். எவ்வளவு கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும், கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை யாருக்கும் இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரும்.
இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பா துன்பங்களும் இன்னல்களும் கண்டிப்பா இந்த உலகத்தில் நாம் சந்திக்க வேண்டி இருக்கின்றோம். இப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்காமல் இருக்கிறோம். ஆனால் வரக்கூடிய காலங்களை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய நிலையில யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் துன்பத்திற்குள்ளாக்கப்படக்கூடிய பல திட்டங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கான பல செயல் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் வரும் பொழுது இதை நாம் பாடமாக படிப்படியாக எடுக்கும் பொழுதுதான் அந்த மன உறுதியும் அந்த ஈமானிய உறுதியும் நமக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். எப்படி அல்லாஹ்வின் தூதர் மூலமாக அவர்கள் கஷ்டங்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அந்த மக்கள் அந்த கஷ்டங்களை சந்திச்சார்களோ அந்த நிலையில் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அதற்கு விடுகாலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யணும் அப்படின்றது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதே போல நமக்கும் ஒரு காலத்துல என்ன செய்வான், விடுவு காலத்தை அதற்கான வழிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுவான் என்கின்ற பாடத்தை இந்த சம்பவத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்காக தயார் செஞ்சுட்டாங்க. தயார் செஞ்சுட்டு அப்படியே அவர்கள் கிளம்பி போனாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. அதற்கான பல திட்டங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. பல திட்டங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. எல்லா சஹாபாக்கள்ல பல நபர்கள் என்ன செஞ்சாங்க, மதீனாவை நோக்கி போயிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சில நிர்பந்தத்திற்காக அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அனுமதியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. திடீரென வர்றாங்க. பகல் நேரத்துல எப்பொழுதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ வரமாட்டாங்க. வந்து சந்திச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மாதிரி ஹிஜ்ரத் செய்யணும் அப்படின்னு உடனே ஹிஜ்ரத்துக்கான ஏற்பாடெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே செஞ்சிருந்தாங்க. ஆனால் நீங்க கொஞ்சம் பொறுத்திருங்க, எனக்கு அனுமதி வரட்டும், வந்த உடனே நம்ம ரெண்டு பேரும் என்ன செஞ்சிடலாம், சேர்ந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான ஒட்டகத்தையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தேவையான ஒட்டகத்தையும் என்ன செய்யறாங்க, கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் அவர்கள் அதை தயார்படுத்தினாங்க. அதற்காக அவருடைய தயாரிப்புகள் இருக்குது. எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க, அதற்கான ஐடியாக்களை வச்சிருந்தாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுக்கு எப்படி போவதுன்னு தெரியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் எப்படி போவது அப்படின்னு மதீனாவுக்கு போவது அப்படின்ற வழித்தடம் அவர்களுக்கு தெரியாது. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு வழிகாட்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்பாடு செய்யறாங்க. அவருடைய பெயர் என்ன அப்படின்னா அப்துல்லா பின் உரைகித் அப்படின்றது. இவர் முஸ்லிம் கிடையாது, இவர் ஒரு காஃபிர். ஆனால் இவரை என்ன செய்யறாங்க, ஏற்பாடு செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யணும் அப்படின்றதுக்கு பல திட்டங்களை அங்க என்ன செய்யறாங்க, அபூஜஹலும் அந்த காஃபிர்களும் பல திட்டங்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் முறியடிக்க வேண்டிய நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதற்கான ஏற்பாடுகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல திட்டங்களை வைக்கிறாங்க. என்ன திட்டங்கள் அப்படின்னா, நம்ம இங்க இருந்து கிளம்பி உடனடியாக மதீனாவுக்கு போனோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவாங்க, பிடிச்சிருவாங்க. அதனால இந்த ஒட்டகங்களை எல்லாம் கொண்டு போய் நீங்க என்ன செய்யுங்க, அந்த வழிகாட்டி இடத்தை கொண்டு போய் கொடுத்துருங்க. நம்ம இங்க இருந்து தௌர் குகைக்கு போவோம். அந்த தௌர் குகையில போய் 3 நாள் தங்கிட்டு அங்கிருந்து நம்ம என்ன செய்வோம், அந்த வழிகாட்டியை கூட்டிக் கொண்டு நம்ம போவோம். இப்ப நம்ம தௌர் குகை வரைக்கும் போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஒட்டகத்துடைய அச்சுகள் எல்லாம் அங்க இருக்கும். அப்ப அதை கண்டுபிடிச்சு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அதனால ஒரு ஐடியா ஏற்பாடு பண்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இரவுல என்ன செய்வாங்க, அவரும் அதே போல அவருடைய அடிமையும் 2 பேரும் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அந்த குகைக்கு போயிடுவாங்க. இரவுடைய நேரத்துல போயிட்டு என்ன செய்வாங்க, பாலை எல்லாம் கறந்து கொடுத்துட்டு சஹருடைய நேரத்துக்கு திரும்ப அந்த ஆடுகளை எல்லாம் மேய்த்துக் கொண்டு என்ன செஞ்சுவாங்க, மக்காவுக்கு வந்துருவாங்க. இப்ப அந்த ஆடுகளை எல்லாம் மேய்த்துக் கொண்டு அந்த வழியில வரும் பொழுது அந்த ஒட்டகத்தினுடைய அச்சல் எல்லாம் போயிடும். இப்ப அந்த ஆடுகள் மேய்த்த அந்த அச்சு மட்டும்தான் இருக்கும். அது இதுவரைக்கும் இருக்கும். மீண்டும் அந்த தௌர் குகையில இருந்து மக்கா வரைக்கும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. அதே போல அந்த 3 நாட்களுக்கு உண்டான சாப்பாடு தயாரிப்பையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. யாரின் மூலமாக அப்படின்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக செய்திருந்தார்கள். அப்ப இப்படி பல திட்டங்கள் பல தயாரிப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திட்டு தான் என்ன செய்றாங்க, மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்வதற்காக புறப்படுகின்றார்கள். அந்த புறப்படுவதற்கு முன்னால் இந்த காஃபிர்கள் எல்லாம் ஒரு திட்டத்தை
எப்ப கொலை செய்வது அப்படின்ற ஒரு நிலையில அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வந்துருது. அன்று இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்று இரவு நீங்க கிளம்பணும் அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கிருந்து கிளம்பி போகணும். அந்த காஃபிர்கள் என்ன ஒரு யோசனையில் இருந்தாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் தஹஜ்ஜுடைய நேரங்களில் எந்திரிச்சு என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு வந்து தஹஜ்ஜுடைய தொழுகை தினந்தோறும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, தொழுவாங்க. அப்ப அந்த நேரத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே அவர்களை கொலை செஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவங்க வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த திட்டம் அவர்களிடத்துல வெற்றி பெற்றதா என்று கேட்டால் கிடையாது, தோல்வி அடைந்து விட்டது. அந்த திட்டம் தோல்வி அடைந்து விட்டது. அதற்கு முந்தின இரவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்பாடு செய்யறாங்க. நீங்க என்ன செய்யணும், என்னுடைய கட்டில்ல நீங்க தூங்கிட்டு இருக்கணும், நான் இங்கிருந்து வெளியே போயிடுவேன், என்னுடைய கட்டில்ல நீங்க இருக்கணும், காலையில தான் நீங்க எந்திரிச்சு வரணும் அப்படின்ற செய்தியோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அப்ப அந்த காஃபிர்களும் இரவோடு இரவாக என்ன செய்றாங்க, அந்த வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய உதவி அந்த நேரத்துல செஞ்சான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான் 8வது அத்தியாயத்துடைய 30வது வசனத்துல, وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ. நபியே, உமக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள், உங்களை சிறைபிடிக்க வேண்டும் என்று, உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று, அல்லது உங்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து விட்டான். அன்றிரவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு உதவியை செஞ்சான். என்ன செஞ்சான் அப்படின்னா, இவர்கள் அந்த நேரத்துல வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணை தூவி விட்டு இந்த இடத்திலிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த இடத்திலிருந்து தப்பித்து விட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. அங்கிருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிக் கொண்டு தௌர் குகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் விடுகிறார்கள். ஆனா அந்த காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. அப்ப அந்த வழியில ஒரு நபர் என்ன செய்யறாருன்னா கடந்து போறாரு. நீங்க எதுக்காக இங்க நிக்கிறீங்க, சம்மதம் இல்லாம நீங்க இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி நாம வந்து நபியை பார்க்கறதுக்காக நிக்கிறோம், முஹம்மதை பார்ப்பதற்காக நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு உடனே முஹம்மது எல்லாம் அவருடைய வீட்டுல இல்ல, அவர் என்ன செஞ்சிட்டாரு, வெளியே போயிட்டாரு. உங்கள் மீது மண்ணை தூவி விட்டு அவர் போய்விட்டார். ஆனால் அவர்கள் உள்ள பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே ஒரு பச்சை கலர் பெட்ஷீட்ல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவாங்க. அதை பார்க்கறாங்க, உள்ள ஆள் இருக்கு. அந்த மக்கள் சொல்றாங்க, ரசூல் இங்கதான் இருக்கின்றார், முஹம்மது இங்கதான் இருக்கிறார் அப்படின்னு அவங்க நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய தலையில எல்லாம் பார்க்கும்போது மணல் இருக்கு, மண்ணு பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 36வது அத்தியாயத்துல 9வது வசனத்துல அதை குறித்து சொல்லி காட்டுறான். وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. இன்னும் நாம் அவர்களுக்கு முன்னாலும் ஒரு தடுப்பை ஏற்படுத்தினோம், அவர்களுக்கு பின்னாலும் ஒரு தடுப்பை ஏற்படுத்தினோம். அந்த தடுப்பு அவர்களை மூடிவிட்டது, அதனால் அவர்களால் பார்க்க முடியவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்ப அந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. காலையில யாரு வர்றாங்க அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருத்து வர்றாங்க. அப்பொழுது இதற்கு முன்னால அபூ ஜஹல் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. அந்த நாளுக்கு முன்னால் இன்றைய இரவோடு முஹம்மதை நாம் கொலை செய்ய போகின்றோம், அதற்கு பிறகு நாம் அந்த மக்களிடத்தில் என்ன செய்யறோம், அந்த மக்களை யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்கின்றார்களோ அந்த மக்களிடத்தில் நம்ம போய் அந்த மக்களை நாம் சிறைபிடிக்கின்றோம் அப்படின்ற ஒரு பெருமையோடு அபூ ஜஹல் இருந்து கொண்டிருந்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியின் காரணமாக, ஒன்றும் இல்லாமல் அவர்கள் திட்டங்கள் ஆக்கப்பட்டதின் காரணமாக மிகப்பெரிய பேரிழப்பை அபூ ஜஹலும் அவருடைய கூட்டத்தார்களும் சந்தித்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால, ஹிஜ்ரத் போனதற்கு பிறகு பல நிகழ்வுகள் இருக்கின்றது. ஹிஜ்ரத் போனதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நிகழ்வுகளையும் பல திட்டங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்பதற்காக அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். எப்பொழுது வருவார், எப்பொழுது தூதர் வருவார் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் தினந்தோறும் இருப்பார்கள். தினந்தோறும் என்ன செய்வாங்க அப்படின்னா, மரத்துல ஏறி நின்று பார்ப்பாங்க, யாராவது புதுசா வர்றாங்களா அப்படின்றத எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்த உடனே அவர்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம்.
அதே போல முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. இதுதான் ஒரு ஹிஜ்ரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துவதற்கு முன்னால அதனுடைய திட்டங்களும் அதனுடைய நோக்கங்களும் அதே போல அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடும் அல்லாஹ்வுடைய உதவியும் இப்படி கலந்து இருந்தது. இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும் கிடைப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வை அவர்கள் முழுமையாக சார்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, அப்பொழுதுதான் அல்லாஹ்வை அவர்கள் என்ன செய்கிறார், நம்பிக்கை இழந்தவர்களாக இல்லை, அல்லாஹ் மீது அவர்கள் முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தார்கள். அவர்களுக்கு வெட்டு காயப்படும் பொழுதும் சரி, அவர்களை தீர தூக்கி போடும் பொழுதும் சரி, கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லாம் என்ன செய்வாங்க, தீயால் மூட்டி அவருடைய கொழுப்புகள் எல்லாம் அந்த தீயினுடைய சூட்டின் காரணமாக அது வடிக்கக்கூடிய நிலைமையில கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் அப்படியெல்லாம் நிலைமைகள் இருந்தாலும் அந்த மக்கள் ஒருபோதும் அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையில எந்த ஒரு குறையும் இல்லை. மென்மேலும் அவர்களுக்கு அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை தான் அதிகமானது. அந்த நம்பிக்கைக்கு பரிசாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதீனாவுடைய வாழ்க்கையை கட்டமைத்தான். அதன் மூலமாக இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நிம்மதியை அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் இந்த ஹிஜ்ரத் அப்படின்ற இந்த நிலையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரத் என்பது சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல. சாதாரணமாக நான் என்னுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு, என்னுடைய குடும்பத்தார்களை விட்டுவிட்டு என்னால ஒரு நாட்டுல போய் என்னால வாழ முடியாது. ஒரு சிறிது காலம் வாழலாம், ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஞாபகங்கள் வரும். என்னுடைய வீட்டுக்கு எப்பொழுது திரும்புவோம் அப்படின்ற சிந்தனையோடு இருப்போம். என்னுடைய சொத்துக்களை யார் பாதுகாப்பாங்க அப்படின்னு ஒரு சிந்தனையோடு இருப்போம். ஆனால் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக அவர்கள் போனார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி பல நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையிலே அந்த மக்கள் நடத்தி காட்டியதன் காரணமாகத்தான் அவர்கள் சொர்க்கத்திற்கு வாரிசுதார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இதுவெல்லாம் நாம் கேட்டுவிட்டு கடந்து விட்டு செல்லக்கூடிய செய்திகள் அல்ல. எப்படி அவர்கள் சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்களாக மாறினார்களோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்களாக மாறுவதற்கான முயற்சிகளையும் அதற்கான வாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்ஆவின் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மத் வஆலிஹி வஸஹ்பிஹி வன்னாஸ் அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அன்பார்ந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவின் முதல் உரையில ஹிஜ்ரத் செய்வதற்கான நோக்கங்கள் என்ன, அதற்கான திட்டங்கள் என்ன என்பதை குறித்தான சுருக்கமான ஒரு செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில இன்னொரு வகையான ஹிஜ்ரத்தும் இருந்தது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய கல்வியை பிற மக்களுக்கு எடுத்து செல்வதிலும் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹிஜ்ரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பல நாடுகளுக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக இந்த மார்க்க கல்வியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரத் செய்து மக்களுக்கு போதித்ததின் காரணமாகத்தான் இஸ்லாம் நம்மிடத்திலே வந்திருக்கின்றது, இந்த மார்க்கம் நம்மிடத்திலே வந்திருக்கின்றது. அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவர்கள் கடந்து வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மார்க்கத்தை பல இடங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாம் கடலெல்லாம் கடந்து செல்ல வேண்டிய அவசியம் அல்ல. மாறாக நாம நம்முடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அந்த வாய்ப்புகள் அமைந்தால் அதில் கலந்து கொள்வதற்கான ஆர்வம் நமக்கு வரணும். அந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் நமக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால வந்த தாபியீன்களும் சரி, தபா தாபியீன்களும் சரி, இமாம்களும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த கல்விக்காக மிகப்பெரிய ஹிஜ்ரத் இருந்திருக்கின்றது. உதாரணமாக ஒன்றை ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பகீ இப்னு மக்லத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இமாம், அவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஸ்பெயின்ல இருந்து அவருடைய வாழ்க்கையை தொடங்கி அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களை சந்திப்பதற்காக வருவாங்க. பல 100 கிலோமீட்டர்களை கடந்து அவருடைய வீட்டுல சந்திப்பதற்காக வருவாங்க. எதற்காகனா, வெறும் அந்த ஒரு ஹதீஸையோ அல்லது 2 ஹதீஸையோ வாங்குவதற்காக, படிப்பதற்காக. அப்படி வரக்கூடிய நிலையில
அந்த இமாமுக்கு அங்க மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் தடை விதித்திருக்கின்றது, நீங்கள் கல்வியை போதிக்கக்கூடாது என்பதற்காக. அப்ப அவர் தன்னுடைய வீட்டுல சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்துல இந்த பக்கீமுல் மஃபலத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இமாம் வர்றாங்க. பல 100 கிலோமீட்டர்கள் கடந்து வந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை கேட்ட உடனே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஆனால் அவர்கள் அந்த இமாம் இடத்துல சொன்னாங்க, நான் தினந்தோறும் உங்களுடைய வீட்டுக்கு பிச்சைக்காரனுடைய வேடத்துல வர்றேன், வந்து நான் உங்களிடத்துல வந்து என்ன செய்யறேன், நீங்கள் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த ஹதீஸுடைய பேப்பரை உங்களிடத்துல வாங்கி நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒரு முடிவுக்கு அவர் வர்றாரு. அப்படி வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்கின்ற வரலாற்றையும் பார்க்க முடிகின்றது. அதே போல இமாம் புகாரி அவர்கள் இந்த புகாரி அப்படின்ற அந்த தொகுப்பை அவர்கள் முழுமைப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேல அவர்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸ் வாங்குவதற்கு பல இடங்களை பல 100 கிலோமீட்டர்களை கடந்து போகக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இப்படி கல்விக்காகவும் சஹாபாக்கள் பல கிலோமீட்டர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே போல சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபியீன்களும் சரி, தபா தாபியீன்களும் சரி, இமாம்களும் சரி ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் தியாகம் செஞ்சிருக்கிறார்கள். நாம இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தியாகங்களை செஞ்சிருக்கிறோம், அந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு நம்மிடத்தில் முதலாவது ஆர்வம் இருக்கின்றதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. எந்த அளவுக்கு நாம் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடு இருக்கின்றோம், அதே போல உங்களுடைய பிள்ளைகளும் மார்க்க அறிவை பெறுவதற்கான ஒரு ஆர்வத்தோடு வளரக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். நீங்கள் அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளும் அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். பின்னால் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ஃபித்னாவுடைய காலங்கள் தான். அந்த காலத்திலிருந்து நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பத்தார்களும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறணும். அப்படின்னா அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஒரே ஒரு கல்வி, இந்த கல்வி மட்டும்தான். இந்த கல்வி, இந்த மார்க்க கல்வி அதிகமாக நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாகவும் நாளை வறுமையில உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடைவதற்கான வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையை முடித்துக் கொள்கிறேன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அஸாபன்னார். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாத்.